வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அந்த முடியும். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் ஸ்பைரல் டவர். அதாவது சுற்றி 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 அப்படியே மேலே போய் நம்ம இது முடிக்கணுமா. நம்ம இதுக்கு முடிச்சிருவோம். சப்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏறவே முடியலங்க. பாருங்க எப்படி அது எனக்கு தரல. அந்த சைடு தான் பண்ண மாட்டேன். டென்ஷன் ஆகுது. ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பரவாயில்ல. அவன் என்னத்தையும் ஒன்று ப்ளூ கலரில் என்னமோ அந்த கையில் வச்சுருக்கான். என்னன்னு தெரில. பார்த்து பார்த்து போனோம். இன்னும் முடிஞ்சிருவோம். அங்கே தப்பிச்சிட்டேன்னு நினச்சேன். ஆனால் அங்கே நான் பர்ஃபெக்டாக அப்படியே எப்படின்னே தெரில போனேன். இப்படி கீழே விழுந்தேன். அங்கே போகும்போது அப்படி சூப்பராக நான் கொஞ்சம் நோவு தாங்க இந்த கேமில். கண்டிப்பாக பார்ட் 2 வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 1.5 நிமிஷம் வீடியோ வந்தாச்சு. கிட்டத்தட்ட 1.5 நிமிஷம் நான் இந்த வீடியோவை எடுத்து ஃபஸ்ட் லெவல் கூட நான் இன்னும் முடிக்கலாங்க. அங்கே பார்த்தீங்களா என்ன இருந்துச்சுன்ட்டு? செக் பாயிண்ட்டு. எப்படியோ செக் பாயிண்ட்டை பிடிச்சி வச்சு என்னமோ ஒன்று காட்டிகிட்டே இருக்கு. ஃபெதர்னு நான் கையில் வச்சுருக்கு தான் ஃபெதர்ன்னு நினைக்கிறேன். இது ரோபாக்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேங்க. ஆமாம், இந்த லேக் வேறு டென்ஷன் தெரியும். என்ன இது ரோப்பை பிடிச்சி ஜம்பை பண்ணி ஜெயிச்சுக்கு முன்னாடி தள்ளி அங்கே போகணுமா? ஓகே, நல்ல வேலை. கீழே என்னது லாவாங்க. கீழே வந்தோம்னா நம்ம முடிஞ்சிடுவோம். சரியில்லை வாங்க நம்ம இன்சிடுவோம். ஓகே, இது என்னது ஓன் பாஸ். செக் பாயிண்டெல்லாம் பிடிச்சிட்டோம். இதுக்கு மேல் நமக்கு வெற்றி தான். வெற்றி நாமதே. எனக்கு தொண்டை கட்டிச்சு. நம்ம இந்த ஃபெதர் என்ன எடுத்துக்கலான்னு தோணுது. நம்ம பர்ஃபெக்டாக வச்சு இந்த ஃபெதர் வச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு இப்போது கொஞ்சம் வச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஓரளவுக்கு நல்லா விளாடணும்னு தோணுது. ஐயோ, இதுங்க மறையும். அது இப்போ ரோப்பை வேறு பிடிச்சிக்கோங்க. நான் ஒரு அக்காவை பார்த்த வந்துட்டு இருந்தேன். அதான் அவங்க பார்த்தீங்களா? ஐயோ, லேக் வேறு இருக்கும். ஏன் இப்படி எனக்கு மட்டும் லேக் தெரியல. நான் இது இன்னும் நிறைய பேர் மீம் சவுண்டை போட்டு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நானும் இதில் மீம் சவுண்டெல்லாம் போட்டு பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தேன். ஆனால் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது அந்த மீம் சவுண்டெல்லாம் வருமானது தெரியல. நான் இப்போதைக்கு எடிட் பண்ணதை மட்டும்தான் போடுவேன். பார்த்து போகணும். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு 15th லெவலுக்குள்ளே முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஐயோ, என்னோட லேக்குனால இது பார்த்தீங்களா இன்வெசிபிளான இடத்துல நினைக்கிறேன். ஆனால் அதில் எப்படி போகணும்னு எனக்கு தெரியாது. பார்த்துடலாம். ஒருவேளை அப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் எதுக்காக அப்போ 2 தந்துருக்குறாங்கன்னு எனக்கு புரியலை. நான் இப்போ எப்படி வந்தேன்னு பார்த்தீங்களா? நான் ஃபஸ்ட்டெல்லாம் இங்கே பார்த்தீங்களா? இப்போ அந்த 2வதுல ஏற முடியல. ஆனால் ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 செகண்டுக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன். நான் பண்ணும் போது அது பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதில் நான் குதிச்சேன்னா 2வதுக்குள்ளே நான் ஏறிட்டேன். அடுத்து இப்போ நம்ம பிடிக்க போகிறது என்ன செக் பாயிண்ட்? இருங்க, 6வது. இப்போ நம்ம டெசர்ட். ஓகே, நம்ம இப்போ டெசர்ட்டுக்கு வந்துட்டோம். டெசர்ட்டில் சூடாக இருக்குன்னு பார்த்தா நான் வீட்டில் ஃபேன் போட்டிருக்கிறேனால செம்மையாக குளிருது. ஓகே 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 ஹீரோ வந்துட மட்டும்
விழக்கூடாது, விழுந்துருவேன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, ஓ அதில் தான் போகணுமா? இல்லை இருங்க இருங்க, அது ஆகட்டும் ஆகட்டும், நான் நடந்து போக போகிறேன். டென்ஷன் ஆகவே வேணாம். ஓகே 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 ஓகே, கவலையே இல்லை. பர்ஃபெக்டாக நான் அதில் ஒதுக்கேன். தேவையில்லாமல் இப்போ நான் ட்ரை பண்ணேன். ஓகே, இது மாதிரி போ முடியாதா? நான் மாட்டிக்கிட்டேன், அவ்வளோதான். டைம் நம்ம ஃபஸ்ட்லேருந்து இந்த ஆவியை பண்ணி பர்ஃபெக்டாக பண்ணி கீழே தான் போகணும். ஐயோ, நீங்களும் இந்த கேமை நீங்கள் ரோப்ளாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா விளாண்ட பாருங்கள். ஏன்னா இது பேர் வந்து ஸ்பைரல் டவர். கொஞ்சம் ஹார்டான ஆபி தான், ஆனால் பட் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு நூலு, அது நான் நூலாக கிடையாது. வாங்க போவோம். எப்படிங்க ஆத்தாடி, அது நீங்கள் பார்த்தீங்களா? நான் இந்த இதுக்குள்ளே பர்ஃபெக்டாக மாட்டிட்டேன். அதை உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஜூம் பண்ணி காட்டினதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா பர்ஃபெக்டாக அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன் அப்படியே. ஆனால் நான் சாவலை. அதனால் இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தெரியும்னு நினைக்கிறேன். அது என்ன பண்ணது தெரியாது. நான் இப்போ தான் உங்களுக்கு என்ன பண்ணோம். இங்கே என்னமோ ஒன்று பச்சை கலரில் கட்டுது, அதை போய் பிடிச்சி பார்ப்போம். ஓ, இது என்ன ஃப்ரீ ஃபயருன்னு நினைக்கிறீங்களா? என்னையா பண்ணி வச்சுருக்கிறீங்க? ஃப்ரீ ஃபயர் மாதிரி இந்த ரோப் இருக்குல்ல, ஜிப்லைனில் நான் போனேன். நான் இவ்வளோ நேரம் ஜிப்லைனில் போயிட்டு வந்தேன். நான் இதில் மட்டும் கீழே வந்தேன்னா அவ்வளோதான். ஃபஸ்ட்டு அங்கேருந்து வரணும்னு நினைக்கிறேன். செக் பாயிண்ட் இப்போ இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை, முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ அந்த ராக்லையா குதிக்கணும்? இல்லை, எங்கே நான் குதிக்கணும்? இப்போ இங்கே இடமா இல்லை, ஏறணுமா என்ன? ஓ, இங்கே பாட்டி இருக்கிறானுங்க. நம்ம செக் பண்ணி பிடிச்சாச்சு. எஸ் சார். ஓகே வாங்க, நான் இப்போ இந்த ரோப்பை பிடிச்சி அந்த சைடு போய் வாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்களா? நான் எப்படி இப்போது எனக்கு எப்படி ஆச்சுன்னு தெரியல. இந்த கேம் நீங்கள் விளாண்டிங்கன்னா, நீங்கள் ஒரு நூபாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சத்தியமாக நீங்கள் டென்ஷன் ஆகிட்டு அவ்வளோதான், சைக்கோ ஆயிடுவீங்க. நீங்கள் 2 செகண்ட் விளாண்டாலே என்னாலே முடியலை, டென்ஷனே இது எனக்கு. கீழே வந்தாச்சு, பிடிச்சாச்சு. ஓ ஏங்க, நான் செக் பாயிண்ட்டை பிடிச்சிருந்தேன்ல, அதுக்கு நான் அந்த செக் பாயிண்ட்டில் ரீஸ்பான் கொடுத்துருந்தாலே நான் இங்கே மேலே வந்திருப்பேன். நான் ஒரு நூறு சரி விடுங்க, இப்போ நேராக போய்ட்டு அங்கே ஒரு ஜம்ப் தான், அவ்வளோதான். ஐயோ, ஒரு செகண்ட் என்ன பயமுறுத்தி விட்டாங்க. ஓகே ஓகே, பொறுமையாக போவோம். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, நம்மளுக்கெல்லாம் சப்பை. சரி, ஓ நான் பார்க்கவே இல்லை. ஓகே, நம்ம இப்போது ஸ்பீட் ரன் பண்ணுவோம். இப்போ நான் எங்கே போகிறேன்? ஓ கீழேயா? எஸ் சார். கீழே எனக்கு செக் பண்ணி பிடிச்சிச்சு. நம்ம பாருங்கள், இப்போ நான் ஸ்பீட் ரன் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், எப்படி எப்படி பாருப்பா தம்பி. இங்கே பாரு, இங்கே பார்த்தீங்கன்னா நான் செம்ம ஸ்பீட் ரன் பண்ணிட்டுக்கிறேன். நான் தான் மாஸ்டர் ஆகிட்டேன். ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக. ஓ ஓகே, இப்போ நம்ம ஒரே ஜம்ப்பு தான் போயிடலாம். செம்ம, அதை நான் முடிச்சிருப்பேன், கிட்டத்தட்ட முடிச்சிருப்பேன். வெறும் ஒரு இன்ச்சு. இவன் பாருங்க, பைக்கர் மட்டும் இதை ட்ரை பண்ணிட்டுக்கிறான். எல்லாம் பண்ண முடியாதுடா தம்பி. நம்ம முடிஞ்சால் நான் வந்து உங்களுக்கு லோக்கி கிராஃப்டில் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் மைண்ட் கிராஃப்ட் விளாடும் போது எடுத்து உங்களுக்கு போடுறேன். எப்படியோ நாங்கள் சண்டே விளாடுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு சண்டே முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து போடுறோம். அதாவது
சண்டே வீடியோ எடுப்பேன், ஆனால் பட் வருது லேட் ஆகும். டியூஸ்டே அந்த மட்டும் வரும். என்னை எடிட் பண்ண மட்டும் லேட் ஆகும். அடுத்தது அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பறந்துட்டு இருந்துச்சு இந்த குச்சியெல்லாம். பறக்கிறோம். இப்போ நம்ம திரும்ப போகிறோம். அவ்வளோதான், திரும்பிட்டோம். ஓகே ஓகே, இப்போ நம்ம குதிக்க போகிறோம். அவ்வளோதான், குதிச்சிட்டோம். இப்போ நம்ம சைடு திரும்ப போகிறோம். அவ்வளோதான், திரும்பிட்டோம். இப்போ நம்ம ஆவியை முடிக்க போகிறோம். சொன்னால் இப்படி தான் பண்ணுவீங்களா? சரி ஓகே, நம்ம அது பேசவே தேவையில்லை. இப்போ நம்ம அதை திரும்ப போகிறோம். திரும்பிட்டோம். இப்படிலாம் நான் சொல்லிட்டுருந்தேன், கண்டிப்பாக நான் கீழே வந்துடுவேன். ஆவி முடிக்கிற டைமில் முடிக்க போகிறோம். அவ்வளோதான், முடிச்சிட்டோன்னு நான் சொல்கிறேன். கிட்ட வந்துச்சு. நம்ம ஆவியை முடிக்க போகிறோம். அவ்வளோதான், முடிச்சு. இங்கே கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டுங்க அது பார்த்தீங்களா? கிறிஸ்மஸ்ஸு கேண்டி கார்ன்ஸு, கேண்டி ஸ்டிக்ஸ் தான். அது என்னென்னு எனக்கு தெரியாது. நீங்கள் வேறு நாட்டுக்காரர்களாக இருந்தால் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எந்தெந்த நாட்டிலேருந்து பார்க்குறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் இந்தியாவாக தான் இருக்கும். ஏன்னா தமிழில் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்போ இருக்கிற பிளேஸ் இந்தியாவில் ஏதாச்சும் நீங்கள் வேறு கண்ட்ரிக்கு போயிட்டு இப்போ நீங்கள் குடியிருக்கிற இடம் பிளேஸை கமெண்டில் போட்டு விடுங்க. இந்தியாவில், தமிழ்நாட்டில், கோயம்புத்தூர், சென்னை, அடுத்தது வேறு என்ன வைக்கலாம்? ஓகே, கோயம்புத்தூர், சென்னையில் இந்த 2 ஏரியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்தியா ஃப்ளாகை போட்டு விடுங்க. மற்ற இடத்துக்கெல்லாம் நீங்கள் பேரை போட்டு விடுங்க. இதெல்லாம் நான் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் எல்லாம் 10 லைக் போட்டு விடுவேன். ஃபர்ஸ்ட் லைக் நானாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்களும் லைக் போட்டிங்கன்னா பரவாயில்ல. நான் வீடியோ கஷ்டப்பட்டு போடுறேன், ஆனால் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இப்போது நான் ஃபஸ்ட்டு 200 சப்ஸ்கிரைபர் இருந்தேன்னா இப்போது 139 பண்ணிட்டேன். அதாவது என்னோடய 2வது வாட்டி இந்த ஆனந்த் தமிழ் கேமிங் உருவாக்கி இப்போ நான் 139 இருக்கேன். ஓகே, இந்த ஆபி கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம இதோட முடிச்சிடலான்னு தோணுது. பார்த்தீங்களா, வந்தோடனே கீழே வந்துட்டேன். முடிச்சிடலான்னு எனக்கு தோணுது. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இதோட பார்க்க வேணும்னாலும் கமெண்ட் பண்ணிங்க. அதாவது உங்களோட ஏரியாவையும் போட்டுட்டு காமெண்ட் பண்ணுவோம். ஓகே, இது அந்த இன்விசிபிள் குரூப் தாங்க. நேராக போனோம்னா ஜெயிச்சோம். எப்படி அது எப்படி நான் போன வாட்டி உங்களுக்கு ரீகேப் அது என்னால் வார்த்தையே இல்லை பேசுறதுக்கு. அது எப்படி நான் வந்து பர்ஃபெக்டாக தான் போனேன். எனக்கு ஒன்றும் விலகலையா? ஓகே, நம்ம இது பண்ணிட்டோம். ரெட்டு வந்தோடனே இப்போ பிங்க் வந்தோடனே பிங்க் தோணும், பிங்க் வந்தோடனே இப்போ ரெட்டு தோணும், இங்கேருந்து பிங்க்கு. அவ்வளோதான் இதாச்சு. இப்போ கொடுத்து நான் இப்போ முடிக்க போகிறது கிடையாது. இப்போ நேராக ஏணியில் ஏறிட்டு போஸ் கொடுத்துட்டு டாட்டா மக்களே கம்ப்ளைண்ட்காக இந்த போஸை எடுத்து போட்டுருவேன். ஓகே, டாட்டா, பாய் பாய். நான் தான் உங்கள் இருங்க ஒரு டான்ஸை போட்டுட்டு அதை ரெட் பட்டனை